தனியாவை போடு, பட்டை கிராம்பு சோம்பை போடு, பிரிஞ்சியலை போடு, மரத்தி முகு போடு, அணைச்சிப்பூ போடு, மிதமா வதக்கு மீடியமான பாத்திரம் போடு, மிளகு சீரகம் போடு, மிளகு சீரகம் போடு, தூள பண்ணு பாரு தூள் ஆயிடுச்சு. தேவையான எண்ணெய், பட்டை கிராம்பு, பெரிய கட் பண்ண பெரிய வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, மிதமா வதக்கு போதும். உப்பு தேவையான அளவு போதும். கட் பண்ண தக்காளி தேவையான அளவு போதும். மிதமா வதக்கு போதும். மிதமா வதக்கு போதும். தனியாதூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமா போதும். இல்ல தேவையான அளவு போதும். மிதமா வதக்கு போதும். முன்ன சொன்னதை தூள் பண்ணி போடு. கறி 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 கறிக்கே தேவையான அளவு மசாலா போட்டு உருட்டு பெரட்டு. இந்த மசாலா இந்த கறியில ஊறணும். அப்பதான் கறி குழம்பு நல்லா இருக்கும். தேவையான அளவு தண்ணி போதும். அளவுக்கு அதிகமா தண்ணி வேணாம். அப்பதான் கறி குழம்பு நல்லா இருக்கும். கறி 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 தேவையான அளவு உப்பு போதும். தேவையான அளவு உப்பு போதும். இப்ப ஓப்பன் பண்ணிக்கோ. கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி போடு. அப்பதான் வாசனையா இருக்கும். கறி குழம்பு என்ன அழகா வெந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி பெப்பர் கலந்த கறி குழம்பு செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.